ஹாய் எல்லாத்துக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ரைடல் vlog தான் பார்க்க போகிறோம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 2 பேக்குமே நான் பேக் பண்ணி வச்சிட்டேன் முந்தின நாள். எதுன்னு பார்த்திங்கன்னா மேக்கப் போடுறது அந்த குட்டி பேக்கில் வந்து ஹேர் ஆக்சசரிஸும் அண்ட் அது போக வந்து பார்த்திங்கன்னா இது 2 days ஃபங்க்ஷன். அதுக்குரிய எனக்கு தேவையான எசென்ஷியல் ட்ரெஸ் எல்லாத்தையுமே நான் பேக் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் பார்த்திங்கன்னா இது எங்கேன்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில். அண்ட் இதோட ஈவெண்ட் பார்த்திங்கன்னா எங்கேஜ்மெண்ட், மேரேஜ் அண்ட் ரிசப்ஷன், க்ரூமுக்கு, பிரைட்ஸ்க்கு, பிரைட்மேட்டுக்கு நம்ம போடணும். நம்ம அதனால் பஸ்ஸு லேட்டாக கிடச்சி போயிட்டு ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து அவங்க பிக் பண்ணிக்கிட்டாங்க. போனோடனே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 2-3 o'clock போல் நாங்கள் போயிருந்தோம். ஈவினிங் 6 o'clock ஃபங்க்ஷன்னால முன்னாடியே நம்ம போயிடணுன்றக்காண்டி நாங்கள் போயிட்டோம். அண்ட் போனதுக்கு ஒருபாடு சாப்பாடு வச்சாங்க. சாப்பாடு வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நாங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல க்ரூமை ரெடி பண்ணி வச்சிடலாம், ஏன்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் வந்துட்டாங்க. அதனால் நம்ம க்ரூமை ரெடி பண்ணி வச்சுக்கலான்றனால ஃபஸ்ட்டு க்ரூமை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சிஸ்டர் பிரைட் மேடை வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எங்கேஜ்மெண்ட் மேக்கப் தான். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப செட்டிலாக தான் கேட்டிருந்தாங்க, ரொம்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம இந்த மேக்கப் முடிச்சுட்டு மண்டபத்தில் வந்து பொண்ணு வேறு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் நம்ம போய் பண்ணணுன்றனால ஃபஸ்ட்டு வந்து க்ரூமை முடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு பிரைட் மேட்ஸை முடிச்சு விட்டோம். அண்ட் இவங்களுக்கு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் அங்கேருந்து நம்மளுக்கு ஆட்டோவில் அனுப்பிச்சி வச்சாங்க. ஆட்டோவில் நம்ம ஏறி போயாச்சு. ஆனால் அங்கே கேட் போட்டாங்க, அங்கிட்டு வேறு லேட் ஆகிடுச்சு. ஆனால் நாங்கள் எப்படியோ மேனேஜ் பண்ணி அழகாக நாங்கள் முடிச்சிட்டோம். அங்கே நாங்கள் போயிருந்தப்போயே பிரைட் வந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க எங்களுக்காண்டி. அவங்க வந்து ரொம்பவே சூப்பர், அவங்கள பற்றி சொல்லணுன்னா உண்மைக்குமே ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணாங்க, ரொம்ப சூப்பர். எந்த இதுவுமே இல்லாமல் பரவாயில்ல, நீங்கள் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எனக்கு நல்லா பண்ணி கொடுங்க. இன்னொன்று மெயினானு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அவங்க எந்த மேக்கப்புமே போட்டதே கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால் கொஞ்சம் பயந்தாங்க. நம்ம சொல்லவுமே ஓகே ஃபைன்ட்டுன்னு எனக்கு எதுவுமே செட்டில் வேணாம், ஹேர் கூட எனக்கு ரொம்ப கிராண்டாக வேணான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க ரொம்பவே சூப்பரான கேரக்டர். அவங்க அவ்வளோ தூரம் நமக்கு எது கேட்டாலுமே நம்ம டைம் ஆகிடுச்சுன்னா கூட அவங்க ஒரு பிரச்சனை இல்லைன்னு நமக்கு காமாக நம்ம ஹேண்டில் பண்ணாங்க. இந்த மாதிரி பிரைட்ஸ் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் இவங்க ரொம்ப லக்கிலி இவங்க எனக்கு கிடச்சிட்டாங்க. அண்ட் இவங்களுக்காண்டி மேக்கப்லாம் போட்டுட்டு லிப்ஸ்டிக்குமே ரொம்ப செட்டிலாக தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் நான் சொன்னேன் இந்த மாதிரி லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் போல்டாக இருந்தால் தான் நல்லா இருக்கணும்னு, ரொம்ப வேண்டாம் லைட்டாக வேணால் போட்டுக்கோங்க. இதுதான் அவங்களோட ஃபைனல் லுக்கு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்தாங்க. வந்துட்டு எல்லாத்தையும் அவங்களோட ரிச்சுவல்ஸ் இதெல்லாம் பண்ணிவிட்டு சடங்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இதோட ஹேர் லுக்கும் இது தான் அவங்க கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாச்சு. பொண்ணை வந்து மண்டபத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க, போட்டாங்க. மண்டபத்திலே தான் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நமக்கு வந்து நம்ம வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கு பிற்பாடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணுன்றனால கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்திருந்தோம். அண்ட் என்கேஜ்மெண்ட் vlog இப்படி தான் போயிருந்துச்சு. நைட் வந்து வேன் பிடிச்சிட்டு எங்களை வீட்டுக்கு போயிட்டாங்க. எல்லாருமே வீட்டில் இறங்கிட்டோம். க்ரூமோட வீட்டில் தான் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் காலையில் சீக்கிரமாகவே வந்தாச்சு. ஏன்னா அவங்க சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு சாரி மாற்றிட்டு அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போனவங்க. அதனாலே நாங்கள் முன்னாடியே வந்துட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு க்ரூம் வந்து பிரைட் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தாங்க. ஆனாலும் நம்ம மேனேஜ் பண்ணியாச்சு. அவங்களுமே என்றைக்குமே சொன்ன மாதிரி அவங்க நல்லா நமக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்க. ரொம்பவே அதான் சொல்லலை, ஒருத்தவங்க வந்து ஒரு பிரைடை வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அவங்க வந்து ரொம்பவே லக்கி எங்களுக்கு. ஆனால் அவங்களுக்குமே அதேமாதிரி அவங்களுமே சர்ச்சுக்கு போகணுன்றனால ஒரு பன் ஹேர் ஸ்டைல் கேட்டிருந்தாங்க, ரொம்ப செட்டிலாக மேக்கப் கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து சொன்னதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ரொம்ப ப்ளஷ் இதெல்லாம் வேணாம்னால அவங்களுக்கு எது செட் ஆகுமோ அவங்க கேட்ட மேக்கப் நம்ம போட்டு முடிச்சாச்சு. உங்களை யாருக்குனாச்சும் ப்ரைடல் மேக்கப் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணால் கீழே என்னோட நம்பர் தரேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம அஃபர்டபுளாகவே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். க்ரூம் மேக்கப்புமே நம்ம எடுக்கிறோம். நம்ம சர்வீஸ் இந்த மாதிரி 3 சர்வீஸ் எடுத்தோம்னா நம்ம எதனாச்சும் ஒரு சர்வீஸ் வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறோம். க்ரூம் ஆர் பிரைட்ஸ்மேட் வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறோம். அண்ட் மெஹந்தி சர்வீஸுமே நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறோம். ஸோ உங்களை யாருக்காச்சும் இந்த மாதிரி ப்ரைடல் vlog வேணும்னா ப்ரைடல் மேக்கப் வேணும்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள், கீழே நம்பருக்கு கொடுக்குறேன். அண்ட் பார்த்திங்கன்னா மண்டபத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலி மேக்கப் பண்ணி மண்டபத்தில் வச்சாச்சு. அங்கே பொண்ணு அழைச்சிட்டு வந்து ஒரு சாரீ குடிச்சிருப்பாடு அதை மாற்றிட்டு நெட்லாம் வச்சுட்டு அவங்க சர்ச்சுக்கு போகணும். அதுக்காண்டி மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க. மாப்பிள்ளை வந்ததுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த சாரியை கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம சாரீ மாற்றணும். அதுக்கு முன்னாடி இவங்களோட சில அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரிலாம் இருக்கிறது, ஆரத்தி எடுக்கிறது இதெல்லாம். அதுக்கப்புறம் மாற்றி விட்டு எனக்கு வந்து அதை வீடியோ எடுக்கிற நேரம் பத்தலை, ஏன்னா டக்குன்னு வந்தனால போயிட்டாங்க, லேட் ஆகுதுன்னு சர்ச்சுக்கு. சாரி மாற்றி விட்டு நம்ம அனுப்பிச்சி வச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இந்த லுக்கோட வீடியோ நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன். ஆனால் அவங்க போனதுக்கு பாட்டு எங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வெளியே ஐஸ்கிரீம் பாப்கார்ன்லாம் வச்சுருந்தாங்க. ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே வந்துட்டாங்க. வந்தவும் நாங்கள் சரி வச்சுட்டு அடுத்து அவங்க வந்தவங்க வந்து டச்சப் மேக்கப் போகணும்ல, அதுக்காண்டி டச்சப் மேக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரைட்ஸுக்கும் நம்ம தான் மேக்கப் போட்டோம், க்ரூமுக்கும் நம்ம தான் மேக்கப் போட்டோம், அண்ட் பிரைட்ஸ்மேட்ஸ்க்கும் நம்ம தான் மேக்கப் போட்டோம். என்னோடய மேக்கப் வந்து இதில் நான் அட்டாச் பண்ணுறேன். பட் ஆனால் இல்லாததுக்கு என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியுமே நான் கீழே தரேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மக்கிட்ட ப்ரைடல் கிளாஸஸ்மே அவைலபிளாக இருக்குது, ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டச்சப்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கூட இருந்த பிற்பாடு சாப்பாடு போட்டாங்க. சாப்பாடுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னோடய ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணுறேன், இந்த ஃபோட்டோஸ்லாம். அண்ட் ரிசப்ஷன் வந்து என்னால் எடுக்க முடியல, ஃபோட்டோ மட்டும் அட்டாச் பண்ணுறேன்.